நல்லா பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பாருக்கலாம், இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்கிறோம். ஆமென். நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாருக்கலாம். அதில் நிறைய பேர் முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஆமீன். பாஸ்டர் ஆண்டியெல்லாம் ரொம்ப அழகாக வந்ததுலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமீன். பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்க பாருக்கலாம், இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்கும். நல்லா சொல்லுங்க, எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும். ஆமீன். நிறைய பேர் பக்கத்திலே திரும்புவதில்லை, நிறைய பேருக்கு விரோதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமீன். வந்ததுலேருந்து நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆமீன். அண்ணா சொல்லி கேட்டோம், நிறைய நபர்கள் சொல்லி சபையை குறித்து. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு ஏசப்பா இந்த சபையை கொடுத்தது பாக்கியம்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. எவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். ஆமீன். ஸ்தோத்திரம். இன்றைக்கி எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமீன். ஆவியானவர் ஒருவர் தான். ஆமீன். ஆல்ரெடி தம்பி அவருடைய சாட்சிகள் நிமித்தமாக பேசின ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் அமீன் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த வேலையில் ஏசப்பா கொடுத்த ஒரு சில வார்த்தைகள். ஆமீன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கிற 3வது அதிகாரத்தில் 3வது வசனம், 1 Samuel chapter 3 verse 3 எடுத்து இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அதில் இருக்கிற அந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தை, ஐ மீன் விளக்கு அணைந்து போகும் முன்னே. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது எங்கள் வாழ்க்கையில், ஐ மீன் எங்கள் ஜீவன் முடிகிறதுக்கு முன்னமே கர்த்தருக்காக நிற்கணும் ஆசை இருக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருக்கலாம். ஆண்டவருக்கு வயசோ ஐ மீன் நம்மளுடைய தோற்றமோ எதுவுமே அவருக்கு பொறுப்பு இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பாருக்கலாம், எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான். சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு தான். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு வாக்கு பண்ற ஒரு முக்கியமான வார்த்தை யோபு புஸ்தகத்தில் இருக்கிற 29வது அதிகாரத்தை எடுத்துக்கிறோமா? யோபு புஸ்தகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் எல்லா இருளையும் கடந்து வந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவர்ன்ற தீபம் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில், எங்க சபையில எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அவர் அருளின வெளிச்சத்தினால். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 2 நிமிஷம் உங்க இருதயத்தில் கரத்தை வச்சு ஜெபிங்க பார்க்கலாம். அவர் அருளின வெளிச்சத்தினால் எங்க குடும்பத்தில், எங்க வாழ்க்கையில, எங்க சபையில ஆண்டவர் இனி பார்க்க போற இருளா இருக்கலாம், எங்க தேசத்துல இருக்கலாம், என்ன எப்படி சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றையும் நான் கடப்பேன்னு சொல்லல, கடந்து வந்துட்டு. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சத்தம் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற வெளிச்சம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில பிரகாசித்து கொண்டிருக்கணும். ஆமென். நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, நிறைய பேர் பக்கத்தில் பார்க்கறது இல்லை, பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும். ஆமென். அப்படி நம்ம வாழ்க்கையில பிரகாசிப்பார் என்றால் அவர் இருளை மாற்றுவதற்கு அவர் போதுமான தேவனா இருக்கு. விசுவாசிகளோட சத்தம் ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல சாமுவேலுடைய காலத்தில் பார்க்கிறோம். அந்த சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் பைபிளை பார்த்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சத்தம் ஒருத்தவங்க வாசிங்க. செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. தரிசனமும் இல்லை. ஆமீன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது ஏசப்பா உங்க ஒவ்வொருவரு கூட பேசணும்னு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் பத்தாது, சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாரு. எவ்வளவு தூரம் அப்பா மேல ஆசை இருக்குது அவ்வளோ சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. ஆமீன். ஆனா ஒரு காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடக்குது? ஏசப்பாவோட பேசுறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. ஏசப்பாவை அவர் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் என்னைக்கா சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, என்னைக்கா சொல்லியிருக்காரா? பின்னாடி இருக்கவங்கள சொல்லுங்க பார்க்கலாம், என்னைக்கா சொல்லியிருக்காரு? சொன்னதே கிடையாது. அவர் ஆசையை காத்துட்டு இருக்கிற தேவன் தான். ஆதாம் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் பிள்ளைகளை கூட பேசணும் பேசணும் பேசணும், பார்க்கணும் பழகணும்னு ஆசையாக தான் இருக்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது? எந்த ஒரு மனுஷனும் அவரை பார்க்க முடியல, தரிசிக்க முடியல, அவருடைய வசனத்தை கேட்க முடியாத ஒரு காலம். ஐ மீன் இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து அறியணும், இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ கிருபையாய் இந்த நாட்களை நம்மளுக்கு கூட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், காலம் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு இருண்ட காலம் வருவதற்கு முன்னமே கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவு தூரம் அப்பாவுக்கென்று ஓட முடியுமோ ஓடிடணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நிற்கிறதோ, பிரசங்கம் பண்ணுறதோ, பாட்டு பாடுறதோ, இது மாத்திரம் நீங்கள் பார்க்குற விஷயம் மாத்திரம் ஊழியன்றது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவருடைய இருதயத்தில் இருக்க ஒரு சில பாரத்தை ஏசப்பா அந்த சபையில் எதிர்பார்க்கிறார். வருகிற நாட்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், காலங்கள் ரொம்ப பொல்லாததாக இருக்கிறதுனால காலம் இருக்கிற நாட்கள்லே ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவருக்குன்ற ஆயத்தைப்படுத்தணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்கள். இங்கே இருக்கிற நிலைமை போதாதுன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதிலும் மேன்மை, அப்பா சொன்ன மாதிரி மேன்மையான காரியங்களை ஒரு இன்க்ரீஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ரிவைவலில், ஊழியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்கள். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்கள். வசனம் சொல்லுது, விளக்கு அணைகிறதுக்கு முன்னமே. பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், விளக்கு அணைகிறதுக்கு முன்னமே. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், பிரச்சனை வர்றதுக்கு முன்னமே ஆண்டவருக்கு என்று ஓடிடணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பார்க்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விளக்கு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தன்மை எப்படி இருக்கணுமா? லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கிற 6வது அதிகாரத்தில் இருக்கிற 9-13 வசனங்களை வாசிப்போம். லெவிட்டிகஸ் சாப்டர் 6 verse 9 and 13 எடுத்து சீக்கிரமா வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரமா. சர்வாங்க தகன பலியின் ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எப்போது எரிந்து பிரகாசிக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் எப்போதும் அவருக்காக பிரகாசிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசார் என்றது பாஸ்டர் மேலே விழுந்த கடமை மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர், பெரியவங்களா இருக்கலாம், சிறியவங்களா இருக்கலாம், எல்லாரும் மேலே விழுந்த கடமை அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கென்று நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தேன் பிரதர், ஒரு காலத்தில் ஆண்டவருக்கென்று நல்லா பயன்பட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு பல சூழ்நிலை, பல காரியங்கள் எப்படினாலும் சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் எந்த ஒரு மனிதனையும் புதுப்பித்து பிரகாசிக்கிறதுக்கு அவரால் கூட? ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க குடும்பத்தில் நின்னீங்கன்னா உங்க குடும்பத்தை வச்சு ஆண்டவர் அநேக குடும்பத்தை நிலை நிறுத்துவார். நீங்க உங்க படிப்பின் நேரத்தில் நின்னீங்கன்னா அநேக நண்பர்கள் ஆண்டவருக்கு நேரம் திருப்புவார். உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க நின்னீங்கன்னா அநேகருக்கு இயேசு அறிவிக்க முடியும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்க்கிறவங்க இயேசுவா பார்க்கணும், அதுதான் ஆசை. ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரோட ஆசை? நம்ம ஆசை கிடையாது, ஏசப்பா எதிர்பார்க்குது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை பார்க்கிறவங்க ஏசப்பா பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்க்காதவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை பார்க்கிறவங்க ஏசப்பாவை பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, முதலாவது எதிர்பார்ப்பு இந்த விளக்கு எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பிரகாசிக்கணும். இன்னைக்கு நம்ம தான் பலிபீடம், இன்னைக்கு நம்ம தான் சொல்லுங்க, நான் தான் ஆலயம். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கேளுங்க, உனக்குள்ள இருக்கிற விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா இல்லை மங்கி இருக்குதா? கேளுங்க, நல்லா கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மளுடைய விளக்கு எப்போதும் ஆண்டவருக்கு என்று எரிந்து பிரகாசித்து கொண்டு இருக்கணும். அப்போ இந்த விளக்கு எப்போதும் ஆண்டவருக்கு என்று எரிந்து பிரகாசிக்கணும் என்றால் முதலாவது ஏசப்பா எதிர்பார்க்கிற காரியம் 1 சாமுவேல் சாப்டர் 3 verse 9 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கிற 3வது அதிகாரத்தில் இருக்கிற 9வது வசனம். சாமுவேலை நோக்கி, நீ படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். இதே போல சாமுவேலுக்கு ஒரு 3 முறை அனுபவம் நடக்குது. ஆனால் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க, தன்னுடைய ஸ்தானத்தில் வந்து நின்றான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விளக்கு எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கணும்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின ஸ்தானத்தில் நீங்கள் வந்து நிற்கணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கூப்பிடுகிற அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ஸ்தானத்தில், ஒருவேளை சபையில் உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்து இருக்கலாம், ஒருவேளை சபையில் என்ன விதமான காரியங்களுக்கு, சபை மாத்திரம் இல்ல உங்க குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தில் நீங்களா நிற்பீங்க என்றால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற பெரிய காரியங்கள் பயங்கரமும் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்
எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இன்னைக்கு அவர் வைத்திருந்த ஸ்தானத்தை இழந்து போயிருக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். ஏசப்பா உங்களை தேடி வந்து அந்த நாளில் இருந்த அவர் பேசி அழைத்து அன்பா கூப்பிட்டு அவர் மார்போடு அணைத்து வைத்திருந்த அந்த ஸ்தானத்தில் இன்னைக்கு நான் நிற்கிறேனா? எத்தனை பேரால் உண்மையாக சொல்ல முடியும்? அப்படி நிற்கிறேன்றவங்க நிற்கிறவங்க விழாமல் இருக்கும்படி, ஏன்னா வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் இது. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எவ்வளவோ உபதேச குழப்பங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி ஆண்டவர் அமீன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனை அமீன் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியும்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறேன்ப்பா உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் குடும்பம் இருக்குப்பா, எங்கள் சபை இருக்குப்பா. அமீன். எவ்வளோ சபைகள் பெருகி இருக்குது. ஒரு பாஸ்டர் சமீபமாக நாங்கள் ஒரு சபையில் போனப்போ பாரப்பட்டு ஷேர் பண்ணார். எங்கள் தெருவில் பிரதர் இதே சென்னை பகுதியில் ஒரு சபையில் போனப்போ சொல்கிறாரு, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 500 சபை இருக்குது. எத்தனை சபை இருக்குதா? 500 சபை இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஒரே ஒரு வேற மதத்தினர் வழிபடுகிற ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது. ஆனால் இந்த 500 சபையில் இல்லாத ஒரு கூட்டம் என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து பயங்கரமாக பெருகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த 500 சபை இருக்கிறது எழுப்புதலா சொன்னால் கிடையாது. ஐ மீன் இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். நம்ம செய்கிற ஊழியம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு நேராக போய் கொண்டிருக்குது? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது ஏசப்போட இருதயத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு சபையாய், ஏசப்போட இருதயத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு குடும்பமாய், அவருடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு சந்ததியாக இருக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பல காலமாக ஏசப்பா நிறைய பேரை நம்பி ஆமீன் ஏமாற்றத்தோடு இருக்கிறார். இன்னைக்கு அப்பா உங்களை நம்புறாருன்றதுக்கு உறுதிப்படுத்துறதே அவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற வார்த்தை தான். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு ஜீவனை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரா? இன்னைக்கு அப்பா என்ன நம்புறாரு? இன்னைக்கு நான் ஒரு நபருக்காச்சு அமீன் நான் உண்மையாக இருக்கணும். அமீன். அது எந்த நபர்னா அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ முதலாவது ஏசப்பா எதிர்பார்க்கிறது உங்களை அழைத்து உங்களை நியமித்த அந்த ஸ்தானத்தில். அமீன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? இன்னைக்கு நான் ஓடுற ஓட்டம் எதற்கு நேராக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஆரம்பம் அமீன். இன்னைக்கு நம்மளே எத்தனை பேருக்கு ரசிக்கப்பட்ட அனுபவம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. நிறைய பேர் ரசிக்கப்படல போகிற, ரசிக்கப்பட்டவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இன்னைக்கு நான் அதே நிலைமையில் நான் நிற்கிறேனா? ஆமீன். ஒரு பாஸ்டரை எழுப்பி, ஜோயல் பாஸ்டர் எழுப்பி இவ்வளோ காரியங்கள் ஏசப்பா பண்ண முடியுதுன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரும் எழுப்புனா எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்குன்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஆண்டவர் என் கூட பேசுவாரா? ஆண்டவர் அமீன் வார சபைக்கு வரோம் பேசுவாங்களா? என் வாழ்க்கையில் இருக்க கவலை மாறுமா, கண்ணீர் மாறுமா, எல்லாம் கரெக்டு தான். அமீன். அப்பானா அவர் பிள்ளைக்கு பண்ணுறதை பண்ணிகிட்டே தான் இருப்பார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. ஆனால் என்னை இப்படி நேசித்து நடத்துகிற அப்பா அமீன் ஆசைப்படுகிற ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன். அமீன். அப்போ அவர் முதலாவது ஆசைப்படுறது உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் வந்து நிற்கணும். அமீன். ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நியமித்த அந்த ஸ்தானத்தில் ஆதாமை நம்பி நியமித்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அமீன் அழகாக நியமித்து வைத்தார். என்ன நடந்துச்சு தெரியும். சிம்சோனை நம்பினார், எவ்வளோ நபர்களை நம்பினார். அமீன். நிறைய பேரோட ஓட்டம் ஜெயமாக முடிஞ்சிச்சு, நிறைய பேரோட ஓட்டம் பின்னாடி போச்சு. ஆனால் இந்த ஓட்டத்தில் இன்னைக்கு உங்களை என்னை நம்பி தான் ஜீவனோட ஏசப்பா தெரிந்தெடுத்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒரு ஜெரம போகிற 1000 ஜெரம் ஏசப்பாக்கு இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அப்பா அவர் மாத்திரம் தான். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. இப்போ இவ்வளோ நாள் கேட்ட ஒரு காரியத்தை விட்டு கொஞ்சம் மாறுபாடாக அமீன் ஏசப்பாட நம்ம என்ன கேட்க போகிறோம்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஏசப்பா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கேட்கணும்னு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாரு. நீங்கள் என்ன என்கிட்ட விரும்புகிறீங்க ஏசப்பா? எங்கள் சபை நிமித்தமா, எங்கள் வாழ்க்கை நிமித்தமா, எங்கள் குடும்பத்தை நிமித்தமா? அமீன். இப்போ எங்கே ஏசப்பா பேசுவார் என்றால், ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிங்க பாருங்களேன். 9வது வசனத்துக்கு மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்கன்னா, அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்க பாருங்களேன். கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தா, அறியாமல் இருக்குது சாமுவேலோட தப்பா ஏலியோட தப்பா? சொல்லுங்க. யாருடைய தவறு அந்த இடத்துல? சாமுவேலுக்கு முன்னாடி இருந்த ஆசாரியர் யாரு? யாரு ப்ராப்பரா ஏசப்பா வெளிப்படுத்தி இருந்திருக்கணும்? ஏலிதான் வெளிப்படுத்தி இருக்கணும். அந்த
அப்பா பெட்டியை தொடப்பா வைப்பான்னு சொல்றது மாத்திரம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சாமுவேல் அந்த ஆசாரியர் ஏலிக்கு விழுந்த கடமை இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்துவீர்கள் என்றால், நம்ம பாடினது மாதிரி பேச்சில், நடக்கையில், சொல்லல, செயலில், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நீங்க பிரதிபலிப்பீர்கள் என்றால் உங்க நிமித்தமா அநேக சாமுவேல்களை ஏசப்பா எழுப்புவார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 கை கொண்டு வந்தவங்கள 2 கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபிக்க போறோம். ஆண்டவர், இன்னைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு கையில் நாங்கள் உங்களை பிடிச்சிருக்கிறது போல, நீங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறது போல, இன்னொரு கரத்தில் அநேக நபர்களை, எங்கள் குடும்பத்தாக இருக்கலாம், எங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அநேகர் இயேசுக்கு நேராக திருப்போன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. இப்போ முதலாவது நான் சொன்னது போல, ஏசப்பா சொல்றது போல, அவர் எதிர்பார்க்கிறது உங்களை நியமித்த அந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கணும். நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். 2வது ஏசப்பா நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கிற 10வது அதிகாரத்தில் இருக்கிற 7-9 வசனங்களை வாசிங்க. லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கிற நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். குடிக்க வேண்டாம். அடுத்த வசனம், அப்படியே அடுத்த வசனம். பரிசுத்தம் உள்ளதற்கும் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் மோசையை கொண்டு இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கிறது என்றார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது நீங்க இருக்கிற ஸ்தானத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்க அந்த ஸ்தானத்தில் நிற்கணும் என்றால், முதலாவது ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த 1வது வசனத்தில் வாசிச்சது போல, அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு அனுபவம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. வசனம் சொல்லுது நீங்கள் சாகாதபடிக்குனா நம்மளுடைய இந்த சரீர பிரகாரமான ஒரு மரணம் இல்லை. ஆதாம் ஸ்தோத்திரம். ஆதாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த பழத்தை நீ சாப்பிட்டேன்னா சாகவே சாவ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிரசனத்தை விட்டு நீங்க விலகி போனீங்கன்னா நம்மளுடைய மகிமை, நம்மளுக்கான ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானம், அது எல்லாமே டெத் ஆயிரும். ஒரு இறந்த நிலைமை, ஒரு இருண்ட நிலைமைக்குள்ளாய் நம்ம வாழ்க்கை தள்ளப்படும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது என் முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை அதிக மகிமை உள்ளதாக இருக்கணும்னு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சபைக்கு ஏசப்பா வாக்கு பண்ணுறது அதுதான். இந்த மகிமை பெரிதாக இருக்கும். தரிசனம் பெரியது, பாரம் பெரியது. அப்பாட்ட கேட்டிங்கன்னா அவருடைய பாரம் விஷயங்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைவேறா காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சொன்ன விஷயங்கள் இருக்குது. இது யார் மேலே விழுந்த கடமை? அவர் மேலே விழுந்த கடமை மாத்திரம் இல்லை, உங்கள் எல்லாரும் மேலே விழுந்த கடமை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனமாய், ஒரு குடும்பமாய், ஒரு ஃபேமிலியாக ஆண்டவர் உங்களை எல்லாரும் இணைத்து இருக்கிறார் என்றால் ஒரு முகாந்திரம் இல்லாமல் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சுமையை நானாக இதை தூக்குறது காட்டில் ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்குறது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும்? அதுக்காக தான் ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நம்பி தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ என் ஸ்தானத்தில், உங்கள் ஒவ்வொருவருடைய ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கிறதுக்கு முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை அனுதினம் நாடுகிற ஒரு பிள்ளைகளா. ஏதோ நான் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரேன் பிரதர், என் குடும்ப ஜபத்தில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்றது மாத்திரம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. அப்பாட்ட எப்போதே அந்த விஷயத்தில் ரொம்ப உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவர் உங்கள் ஸ்தானத்துலேருந்து நான் விலகிடக்கூடாது, அதுக்கு எனக்கு தேவையானது உங்கள் பிரசனம்ப்பா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அழகா ஒரு பாடல் சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருந்தும் நீங்க இல்லைன்னா, எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில். சொல்லுங்க. உந்தனின் பிரசன்னமே, உந்தனின் பிரசன்னம்
போதுமே உள்ளமெல்லாம் உம்மை. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரசனம்தான் எனது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரசனம்தான். இருதயத்தில் தட்டுறவங்க மாத்திரம், அவருடைய பிரசன்னத்தை உணர்றவங்க மாத்திரம். உங்க பிரசனம்தான் எனக்கு சொல்லுங்க. உங்க பிரசனம் தான், உங்க பிரசனம் தான். எல்லாரும் அப்பாட்ட நேசித்து லவ் யூ பான்னு சொல்லுங்க. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நாங்க இல்லப்பா, எங்க சபை இல்லப்பா. அந்த உணர்வு உள்ள இருதயத்தை தான் அப்பா ஆசைப்படுறோம். உயர்வு சொல்லுங்க. நீங்க இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை. நீங்க சொல்லாம, நீங்க உயர்வு. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அவர் எதிர்பார்க்கிற அந்த மேன்மைக்கு நேராக, அவர் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுக்கு நேராக எங்க வாழ்க்கை காணப்படணும்னு ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. இதற்கு ஆமென். நம்ம ஆண்டவரே எங்களை உயர்த்துங்க, எங்களை மாத்துங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே நீங்க விரும்புகிறபடி எங்க வாழ்க்கை காணப்படணும், நீங்க விரும்புகிறபடி எங்க சபை காணப்படணும், நீங்க எதிர்பார்க்கிறபடி எங்க குடும்பம் காணப்படணும். ஆசை இருக்கிறவங்களாம் சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பாருங்க. முதலாவது சொன்னது போல அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில அதிகமாய் தேவை. ரெண்டாவது ஏசப்பா எதிர்பார்க்கிறது ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்க பாருங்களா. லேவியராகமம் புஸ்தகத்தில் இருக்கிற 10வது அதிகாரத்தில் இருக்கிற 7வது வசனம். நீங்கள் சாகாதபடிக்கு கூடாரத்தை விட்டு புறப்படாதிருங்கள், அபிஷேக தைலம் உங்க மேல இருக்கிறது. அடுத்த வசனம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீயும் உன்னோட கூட சாகாதிருக்க வேணும் என்றால் பிரவேசிக்கிற போது குடிக்க வேண்டாம். இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்தரு. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நான் என் குடும்பம் பரலோகத்துக்கு போனா போதும், நான் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சிட்டா போதும். வசனம் சொல்லுது நீயும் உன் சகோதரரும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நான் ஆயத்தப்படணும், என் கூட்டத்தை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருக்கலாம். ஆண்டவருடைய ராஜ்ய பாருன்ற அதுதான் நம்ம ஆயத்தப்படணும். பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆயத்தப்படு, உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ஆமீன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்போ என் கூட்டம்னா ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த என் நண்பர்கள், ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த என் குடும்பம். இன்னைக்கு எத்தனை பேரால் சொல்ல முடியும், குடும்பத்தில் நான் சாட்சியாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஏசப்பா நான் வெளிப்படுத்திட்டே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஒரு பாரம் இருக்குது? என் குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படணும்னு ஆசை இருக்கிறவங்கள கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். குடும்பத்தில் அது யார் மேலே விழுந்த கடமை? யார் மேலே? பல காண்டு நீங்கள் ஜெபிச்சாலும், எப்படி ஜெபிச்சாலும் கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடக்கும். நான் ஒரு போதவருடைய பையனாக பிறந்து வளர்ந்து எல்லாமே இருந்தாலும் என் வாழ்க்கையில் எனக்கு ஏசப்பாவுக்கும் ரொம்ப தூரமாக போயிட்டு இருந்த ஒரு சில நாட்கள் காணப்பட்டுச்சு. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, எனக்கு எங்கள் அக்காவுக்கும் பயங்கரமாக அடிச்சுப்போம், பயங்கரமாக சண்டை போடும். சண்டை போடாத ஒரு இடமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்து என்னை சேஞ்ச் பண்ணி ஆரம்பித்து என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தாரோ, அப்பாட்ட கேட்குற ஒரு 3 நாள் போய் தனியாக வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு, ஆண்டவரே உங்களுக்கென்று நான் பயங்கரமாக ஊழியம் பண்ணணும், பயங்கரமாக பவர்ஃபுல்லாக, எப்படியெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். பகலாக உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஒரு காக்கா கூட அசையல், ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலை. 3வது நாள் என்னோட ப்ரேயரை முடிச்சுட்டு 4வது நாள் காலையில் போய் என் வீட்டில் போய் நிற்கிறேன். எங்கள் அக்கா ரூம்லேருந்து ஓடி வந்து என்னை ஒரு அரைஞ்சா, சப்புன்னு அடித்தா. முன்னாடி இருந்த ஜெரோ மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கணும்? யாராச்சும் அடிச்சுட்டு கோவப்படாமல் வீட்டில் இருந்திருக்கேன்னு சொல்கிறவங்க மாத்திரம், யாராச்சும் திட்டிட்டு கோவப்படாமல் இருக்கேன்னு சொல்கிறவங்க மாத்திரம். நிறைய பேர் அப்படியே என்ன பிரதர் இதெல்லாம் ஸ்டேஜில் சொல்லலாமான்ற மாதிரி. ஆமாம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் பண்ணின விஷயம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு எழுப்புதல், ஒரு மாற்றுன்றது அதுதான். அப்போ பயங்கரமாக வந்து அடிக்கிறான், நானும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் பழைய ஜெரோம்னா என்ன பண்ணும்? கோவக்காரன், பயங்கரமாக திட்டுவேன், அடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ரத்த வரவுக்கெல்லாம் நாங்கள் மாறி மாறி கத்தியெல்லாம் வெட்டிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிலாம் சண்டை போடுறோம்.
ஆனால் எங்கள் அக்கா வந்து என்ன அடிக்கிறாங்க. என் இருதயத்தில் கோபம் வரவே மாட்டேங்குது, பெயின் வரவே மாட்டேங்குது. எங்கள் அக்கா சொல்கிறாங்க, உனக்கு நீ ஆசையாக வச்சுருந்த ரூமில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் எடுத்து நானே சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை எனக்கு கேட்டால் ரொம்ப கோபம் வரும். திருப்பி நான் சொல்கிறேன், திருப்பியும் பரவாயில்ல, இன்னும் வேணும்னா கூட எடுத்துக்கோ அப்படின்ற. எங்கள் அம்மா குடுன்னு கிச்சன்லேருந்து ஓடி வராங்க தோசைக்காரனி எடுத்துகிட்டு. ஏன் எங்கள் 2 பேர்த்த பிரிச்சு எல்லாரும் கூட நடக்கிற விஷயம். அப்போ எங்கள் அம்மாவும் ஆச்சரியமாக நின்று பார்க்குறாங்க, என்ன இவன் இப்படி கோவப்படாமல் நின்றுட்டு இருக்கான். ஐ மீன் நாட்கள் செல்ல 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 ஐ மீன் ஸ்தோத்திரம், அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை ஏசப்பா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா பண்ணின பிரசங்கமே அதுதான். நல்ல கனி கொடுக்குற மரமெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ மீன் நான் ஆயத்தப்படுறதுன்றது, ஐ மீன் நான் அப்படியே பவர்ஃபுல்லாக ஊழியம் பண்ணுறதோ பிரசங்கம் பண்ணுறதோ பாட்டு படி எதுவுமே ஆண்டவருக்கு பிரியம் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆயத்தன்றது உங்கள் அறை வீட்டுக்குள்ளே, உங்கள் இருதயத்தில், உங்கள் குடும்பத்திற்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் சாட்சியாக நிற்கிறீங்க என்பதை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்குறார். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன முன்னாடி இருந்த ஜெரம் இப்போ இப்படி இல்லைன்னா ஏசப்பான்னு சொல்லலாமா? சொல்ல முடியும்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்கள் குடும்பத்துக்குள்ளே மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி பார்க்குற எல்லா நபர்களுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை எங்கே இருக்குன்னா நீங்கள் கனி உள்ளவர்களாக வாழுகிறதுல தான் இருக்குது. ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் ஐ மீன் எதுக்கெல்லாம் நோ சொல்கிறாரோ அதில் நோ. கோவப்படக்கூடாதா, பேசக்கூடாதா, வைராக்கியம் இருக்கக்கூடாதா, அதில் எல்லாவற்றிலும் ஒரு நோ. ஐ மீன் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது அவருக்கென்று இந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கை மகிமையாக வாழணும்? ஆமீன். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பாருங்க. அவருடைய கனிகளினால அவர்கள் அறிவீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமீன். உங்கள் கனிகள் நிமித்தமாக உங்கள் சபையை பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க அறிஞ்சுக்கணும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பாருங்க. விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பாருங்க. அன்றைக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்தாரு இந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமீன். 3வது கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அந்த 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வேண்டாம். ஐ மீன் ஆண்டவர் ஐ மீன் அகற்றி இருக்கிற ஐ மீன் காரியங்கள்ல அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு மோசையை கொண்டு பிரமாணங்களை நிறைவேற்றுவாயாக. எத்தனை பேர் ஆசை இருக்குது? 3வது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் நம்ம வாழ்க்கை காணப்படும். ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. பின்னாடி இருக்கவங்கள சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நான் எதிர்பார்க்கிறது நான் வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தத்துக்கு இல்லை, அனுதினமும் ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை காணப்படணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த 3 விஷயம் புரிஞ்சுன்னு சொல்றவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஸ்தானத்திற்கு நிற்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் அவருடைய பிரசனம், அந்த பரிசுத்த ஆவியானோட நிறைவான அனுபவம். 2வது கனி நிறைந்த வாழ்க்கை. 3வது அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம். இது 3 நம்ம வாழ்க்கையில் காணப்படும் என்றால் நீங்க நிற்கிற நிமித்தமா அநேக ஆத்துமாக்கள் நிற்க பண்ண முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இப்படி நின்ன ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் சாமுவேல் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஐ மீன் சாமுவேல் நிமித்தமா அநேக நபர்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் சவுலை ஏற்படுத்தினாரு, ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டே இருந்துட்டு இருந்தார். இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து அறியணும். இன்னைக்கு வாழ்க்கை ஆண்டவரை வேதனைப்படுத்துதா இல்லை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதா? ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்கிற 15வது அதிகாரத்தில் இருக்கிற 11வது வசனம் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். 1 சாமுவேல். நான் சவுலை ராஜா வாக்கினதற்கு எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. சாமுவேலுடைய மனம் நொந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். இன்னைக்கு நம்மளே நம்ம நிதானித்து தெரியணும். அனுதினம் ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுறாரா? ஏசப்பா நான் அறிஞ்சிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், விசுவாசியா இருக்கிறேன், சபையில் சேர்க்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறோமா அறியாமல் இருக்கிறோமான்னு சொல்லி நம்மளே நம்ம நிதானித்தார். இருக்கிற இடத்துல கொஞ்சம் எலும்பி நிற்கலாமா? எலும்பி நின்று ஒரு 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேச போகிறோம். ஏன்னா ஏன் வாழ்க்கை இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்கு, இந்த தயவுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு. நான் சொன்னது போல ஒரு பாஸ்டரோட பையனை நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இருந்தாலும்
ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஏசப்பனை தேடி வந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆனால் திருப்பி முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்றது மாதிரி ஏசப்பாவுக்கு எனக்கு ரொம்ப தூரமான ஒரு வாழ்க்கை. ரொம்ப வேதனைப்படுத்தினேன். தெரியாமல் தப்பு பண்ணுறது வேற, ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணுறது அவர் ரொம்ப வேதனைப்படுத்தும். ரொம்ப 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 இதே சென்னையில் நான் படிச்சுட்டு இருந்தேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறப்ப 3 வருஷம் ஏசப்பாவை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வேதனைப்படுத்து. எனக்கு ஏசப்பாவுக்கு இருக்க ஒரு தொடர்புன்றது ட்ரம்ஸ் வாசிப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும். ஏன்னா வாழ்க்கை விழுந்து விழுந்து எந்திரிக்கிற அனுபவம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது விழுந்து விழுந்து எந்திரிக்க அனுபவம் மாறணும்னு ஆசை இருக்கிறவங்கள ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஸ்தானத்தில் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கணும்னு ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாரு. இப்படி என் வாழ்க்கை கொரோனா ஸ்டார்டிங் வரைக்கும் 2019 வரைக்கும் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்துலேயும் 0, ஆவிக்குரிய வாழ்க்கையில் 0, படிப்பில் 0, எல்லாத்துலேயும் 0. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் படித்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் நான் 3rd இயர் லாஸ்ட்டில் எனக்கு 27 அரியர் இருந்துச்சு. எத்தனை அரியர் இருந்துச்சு? நானே சொல்கிறேன், நானே சந்தோஷமாக சொல்கிறேன். எத்தனை அரியர் இருந்துச்சு? 27 அரியர் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் 0. ஆனால் நான் நினைக்கிறேன், எங்கேயாச்சும் வீட்டுக்கே அம்மா அப்பாவை நான் ரொம்ப ரொம்ப நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். எங்கள் வீட்டுக்கும் நான் 3 வருஷத்துக்கு மேலே வந்ததே கிடையாது. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா தம்பி சொன்ன மாதிரி மதுரை பக்கத்தில் தேனின்னு ஒரு இடத்துல ரொம்ப நான் வெறுக்க ஆரம்பிச்சு. ஒரு தனிமை, ஒரு துணிகரமான ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. பண்ணாத பாவம்ன்றது ஒன்றுமே கிடையாது. இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்ப தான் கொரோனா கரெக்டாக வருது. வேறு வழி இல்லை, வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டுமே ரொம்ப மோசமாக இருந்தேன். ஒரு போதவருடைய பையனாக இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்காக காலையில் 3 மணிக்கு ஜோம் பண்ண வருவாங்க. நான் என்ன பண்ணேன், 3 மணிக்கு தான் தூங்க போவேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8 சினிமாவாச்சும் பார்ப்பேன். லவ் அடிக்ஷன், அடிக்ஷன் சொல்ல எல்லா அடிக்ஷனும் என் வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அம்மா அப்பாவுடைய ஜபங்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா இறக்கம் மீண்டுமா ஏசப்பா என் வாழ்க்கையை தேடி வந்தார். ஆமென். 2019 கடைசியில் ஆண்டவர் என்னை தேடி வந்து பயங்கரமாக திருப்பி ஏசப்பா எல்லாத்தையும் வாழ்க்கையில் மாற்றி பரிசுத்தப்படுத்தினார். இந்த கனி நிறைந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். வாலிபர் மத்தியில் நிறைய ஊழியங்கள் ஏசப்பா பண்ண வச்சு ஒரு எழுப்புதலுக்கு நேராக பயன்படுத்துவேன். ஒன்றை சுற்றி ஒன்றை போலவே ஒரு காலத்தில் ஏசப்பா கூட நெருங்கி இருந்துட்டு பிரிஞ்சு இருக்கிற அநேக உறவுகள், குடும்பங்கள், சபைகள் இருக்குது, அதை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னை 2 வருஷம் என் ரூமில் என்னை ஏசப்பா காத்திருக்க வைத்து தான் போன வருஷத்துலேருந்து ஏசப்பா வெளியே அனுப்ப ஆரம்பித்தாங்க. வெளியே அனுப்ப ஆரம்பித்து நம்ம எந்த தம்பி சொன்ன மாதிரி எந்த இடத்துல உடைக்கப்பட்டோமோ அதே இடத்துல நம்ம தலையை உயர்த்தார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாருங்க. எந்த சென்னையில் நான் உடைக்கப்பட்டேனோ அதே சென்னையில் அநேக ஊழியங்களை ஏசப்பா பண்ண வைத்தாங்க. ஆமேன். எந்த நபரெல்லாம் என்னை நிந்திச்சாங்களோ அவங்க முன்னாடியே ஆமேன் ஆண்டவர் பயன்படுத்தின விஷயங்கள்ன்றது இந்த ஒரு வருஷமாக. இப்போ எனக்கு 23 வயசு தான், அது பார்க்க தான் பெரிய பையமாக இருக்குது. 20 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் ஆனால் அந்த ஒரு வருஷம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லா ஃபெயில்ஸ், அந்த 27 அரியரை கிளியர் பண்ண வச்சார். என்னால் முடியாது, இம்பாசிபிள் நினைத்த எல்லாவற்றையும் என் லைஃப்பில் 99% இந்த 1 இயரில் ஏசப்பா பண்ணாத காரியம் எதுவுமே கிடையாது. டேனி அண்ணா அக்காலாம் என்னை சின்ன வயசுலேருந்து அவங்க பார்க்குறாங்க, நல்லாவே தெரியும். அவங்க சர்ச்சில், அவங்க வீட்டில் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஒரு டைம் வந்தப்போ ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், நீ 3rd இயர் லாஸ்ட்டில் நீ ஊழியம் பண்ண ஆரம்பிப்புன்னு சொன்னார். நான் பயங்கரமாக சிரித்தேன். ஏன்னா எனக்கும் ஏசப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு என்னால் எழும்ப முடியுமா முடியாதான்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது? முடியும்னு சொல்கிறவங்கள ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாருங்கள். இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி ஏசப்பா அந்த 3 வருஷம் ரொம்ப மகிமையாக ஆண்டவர் பண்ணாங்க. ரொம்ப நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏசப்பாட்ட இதுக்கெல்லாம் முக்கியமான காரணன்றது என்னுடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப் ஆண்டவர் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி இது என்ன பர்சனல் ப்ரேயர் லைஃப் மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மி டேடி வந்து அம்மா அப்பா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. எப்படின்னா, அவங்க பண்ணின ஒரு வர்ஷிப், ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு பண்ணின வர்ஷிப் ஆராதனை ஏன் வாழ்க்கையை மாற்றும்னா, அவங்க கிட்டத்தட்ட 60 வயசு ஆக போகுது. அவங்க பண்ணின ஒரு வர்ஷிப் என் வாழ்க்கையை மாற்றும்னா, உங்களால் முடியும்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஆமேன். அப்போ என்னால் முடியும்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில் எந்திரிச்சதே கிடையாது. அப்படிலாம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலும் உண்மையாக உட்காரு, 10 நிமிஷம் உட்காந்தாலும் உண்மையாக உட்காரப்போ என்ன கேட்டேன், ஏசப்பா நான் சின்ன வயசுலேருந்து உங்களை நேசிக்கிறேன்னு ஒரு கிறிஸ்தவ பையனாக தானே என்னை மாற்றி இருக்கிறீங்க. ஆனால் நானே உங்களை 10 வருஷம் இவ்வளோ தூரம் நான் வேதனைப்படுத்தினேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது அந்த வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஏசப்பா வேதனைப்படுத்தாமல் வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாருங்க. அப்படி எல்லாரும் கண்களை மூடி மாத்துறதை கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி மாத்திரம் ஸ்தோத்திரம்.
கண்களை மூடி அப்படியே ஏசப்பாட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு கிறிஸ்துவ தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, வர்ஷிப் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பாட்டு படிக்கணும், பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர், சண்டே சர்ச்சுக்கு போகணும், பரிசுத்தமாக வாழணும். இதை வார வாரம் பண்ணுறோம், டெய்லி பண்ணுறோம், எனக்கு தெரிஞ்சப்பெல்லாம் பண்ணுறோம். ஒரு காலத்தில் நல்லாவே நான் உங்கள் அன்பை உணர பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஏன் ஏசப்பா நான் திருப்பி திருப்பி விழுந்து 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 போகிறேன்? என் குடும்பத்தில் என்னால் சாட்சியாக நிற்க முடியலையே, என் சபையில் எவ்வளோ பேர் என்னை வெறுக்கிறாங்களே, இப்படின்னு ஏசப்பாட்ட கேட்குறப்ப நான் நேசிச்சா உங்களை உண்மையாக நேசிக்கணும், அட்லீஸ்ட் உங்களை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க, சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அப்போ ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பைபிள்லேருந்து நிறைய வார்த்தை சொன்னாலும் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஏசப்பா கேட்டார், இந்த 19 வருஷமாக நீ என்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்களடா, என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் என்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏசப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? யோசிச்சிருக்க கூட மாட்டோம். இன்றைக்கி அப்பாட்ட எல்லாரும் கண்களை மூடி அந்த ஒரே ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். ஆண்டவரே, எங்கள் நிமித்தமா, எங்கள் சபை நிமித்தமா, எங்கள் குடும்பத்து நிமித்தமா நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களாப்பா, சந்தோஷம். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறிச்சு, இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. என்கிட்ட யாராச்சும் வந்து உங்கள் பேர் என்ன பிரதர்ன்ட்டு எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டீஃபன் தெரியும், ட்ராவல் பண்ணுற யாராக இருக்கட்டும், கேட்டால் போது ஏசப்பா பற்றி சொல்லிடுவோம். இன்றைக்கி அந்த பாரம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? அவன் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, என் குடும்பத்து நிமித்தமா, எங்கள் சபை நிமித்தமா ஏசப்பா சந்தோஷப்படணும்னு ஆசை இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல நம்மளை புரிந்து கொள்றதுக்கு யாருமே இல்லை. ஆமேன். நிழல் போல ஆசையை தேடி தேடி வராரு. ஆமேன், ஸ்தோத்திரம். நிழல் போல ஆசையை தேடி தேடி வருகிறவருக்கு ஒரே ஒரு பாரம், தோல் மேலே சுமக்கிறவருக்கு ஒரே ஒரு பாரம், என் பிள்ளைய மூஞ்சியை பார்த்துட மாட்டானா, என்னோட இருதயத்தை கேட்டுற மாட்டேன்னா. இந்த வசனம் வாசம் 1 சாமுவேல் 15:11 பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலை நான் ராஜாவா ஏற்படுத்தினதுக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஏசப்பா தேடி வந்து சொல்றாரு, அப்பா இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இந்த பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இல்லை இவங்களை நம்பி உள்ள நம்மளே பார்த்து சொல்றாரு, உன்னை நான் நம்புறேன்ப்பா, ஆனால் நீ பண்ற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப என்ன வேதனைப்படுத்துது. எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஏசப்போட ஒப்பு கொடுக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் முடிக்க போறோம், எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். சாமுவேல்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு. நம்ம இங்க இருக்கிற நபர்கிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சாமுவேலை ஏற்படுத்தி எனக்கு மனஸ்தாபமா இருக்குப்பான்னு சொல்லி பேசுறப்ப சாமுவேலுடைய மனம் நொந்து முழுவதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரா. அப்ப முழுவதும் ஆண்டவரை நோக்கி நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பேசியிருப்பீங்க? நீங்க அப்பாட்ட ஒரே வார்த்தை, சாமுவேல் என்ன சொல்லியிருப்பாரு? அப்பா நான் இருக்கிறேன்ப்பா, உங்களுக்கு நான் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது ஏசப்பாவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதே சென்னை பகுதியில் பழைய சபைகள் ஆண்டவர் நம்பி ஏமாந்த நாட்கள் இருக்குது, பல குடும்பத்தை ஏசப்பா நம்பி ஏமாந்த நாட்கள் இருக்குது, பல ஊழியர்களை நம்பி ஏசப்பா ஏமாந்த நாட்கள் இருக்குது. இன்னைக்கு உங்க பக்கத்தில் அருகில இருந்து ஏக்கமா என் பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா கேளுங்க பார்க்கலாம். அப்பா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களாப்பா, நீங்க என் நிமித்தமா ஹாப்பியா இருக்கிறீங்களாப்பான்னு சொல்லி கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க கேட்கிறப்பவே இருதயத்தில் இனம் புரியாத ஒரு தேவ பிரசனம் உங்களை அரவணைக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு கடைசி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல உண்மையா சொல்லுங்க பாரு, உம்மை போல புரிந்து கொள்ள அந்த பாரம் இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம், உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதுமே வாழ்விலே. சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இவ்வளவு நாள் நீங்க போதும்னு சொன்னது இல்லப்பா, நீங்க போதும் சொல்லுங்க, நீர் போதும், நீங்க போதும்பா ஏசையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை. அப்பா நாங்க ஆசையா வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு சாமுவேலுடைய காலத்தில் இருந்தது போல் உங்களை அறியாம எங்க குடும்பம் இருந்துடக்கூடாதுப்பா.
எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்துடக்கூடாதுப்பா, எங்க தேசம் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்க நிமித்தமா உங்களை அறியிற நாட்கள் வரட்டும்பா. எங்க நிமித்தமா, எங்க சபை நிமித்தமாய் ஒரு பெரிதான ஒரு பெருக்கம், ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல். விசுவாசிக்கிற மாத்திரம் முழு பலத்தோடு கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம் முழு உள்ளத்தோடு இன்னும் உங்களை அறிஞ்சுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உம்மை அறியனுமே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உம்மை அப்பா அறியனும், இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி